பிரியமான நேயர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு அமர்ந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 12 வரை பார்த்தோம். அதை நேரம் எடுத்து வாசித்திருப்பீர்கள் என நம்புகிறோம். நிச்சயமாக அந்த வசனங்கள் உங்கள் உள்ளத்தில் கிரியை செய்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இன்று 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 13 வசனத்தை தியானிக்கப் போகிறோம். கவனமாக ஒரு மனதோடு கவனிப்போமா? கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சியோடு ஒவ்வொரு நாளும் தவறாமல் வேத ஆராய்ச்சியை கேட்கிற எங்களுக்கு மிகவும் பிரியமான நேயர்களே, இன்றும் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 3 வசனம் முதல் 12 வசனம் வரை கற்றுக்கொள்வோம். வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. பரிசுத்தம் உள்ளவர்களாக என்ற வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை. ஆனால் இது பெருமளவில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ள ஒரு வார்த்தை. பரிசுத்தம் உள்ளவர்களாக என்கிற வார்த்தை பல வித்தியாசமான அர்த்தங்களை கொண்டது. இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் பொழுது அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை 1 கொரிந்தியர் 1:30 நாம் பார்க்கலாம். வேறு எந்த விதத்திலும் இதை நாம் மேம்படுத்த முடியாது. எனவே பரிசுத்தமாக்கப்படுதல் என்று சொல்லும் பொழுது ஒரு பாவமற்ற நிலைமையை குறிப்பிடவில்லை, தேவனுக்காக நாம் பிரித்து வைக்கப்பட்டுள்ள நிலைமையை கூறுகிறது. உதாரணமாக 2 பேதுரு 1 அதிகாரம் 21 வசனத்திலே, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று பேதுரு கூறியிருக்கிறார். ஆனால் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படும் சிலருடைய வாழ்க்கையை பார்ப்பீர்கள் என்றால் அது மிக பரிசுத்தமானதாக இல்லை. உதாரணமாக மோசையை எடுத்துக்கொள்ளுங்கள். மோசே ஒரு கொலைகாரன்தான். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். அநேக அற்புதமான சங்கீதங்களை எழுதியிருக்கிறான். ஆனாலும் அவனும் ஒரு கொலைகாரன் தான். என்றாலும் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். தேவனுக்காக அவர்கள் பிரத்யேகப்படுத்தப்பட்டார்கள். ஒரு விசுவாசி பரிசுத்தமாக்கப்படுவது பரிசுத்த ஆவியானவர் அவன் வாழ்க்கையில செய்யும் செயலாய் இருக்கிறது. இந்த சத்தியம் மிக முக்கியமான ஒரு சத்தியம் பிரியமானவர்களே. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 3 விதங்களில் இந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக பொசிஷனல் சாங்டிஃபிகேஷன், அதாவது நாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதால் கிடைக்கும் பரிசுத்தமாக்கப்படுதல். கவனியுங்கள், கிறிஸ்து நமக்காக பரிசுத்தமாக்கப்பட்டார். தேவனுக்கு முன் கிறிஸ்துவுக்குள் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். கிறிஸ்துவின் மேல் நமது விசுவாசத்தை வைத்த வினாடியிலே எப்படி தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டோமோ அப்படியே எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். நான் யார் என்பதனாலே தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த காரியத்தினாலே நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். இது கிறிஸ்துவில் நாம் பெற்றுக்கொள்ளும் பூரண பரிசுத்தமாக்கப்படுதலை கூறுகிறது. இரண்டாவதாக பிராக்டிக்கல் சாங்டிஃபிகேஷன். இதன் பொருள் நடைமுறை வாழ்க்கையிலே பரிசுத்தமாக்கப்படுதல். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தத்தை உண்டு பண்ணுகிறார். இதுதான் நடைமுறை பரிசுத்தமாக்கப்படுதல். நாம் நம்முடைய பழைய பாவ சரீரத்தில் இருக்கும் வரை இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் பூரணம் அடையாமல் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். எதிர்காலத்தில் கிறிஸ்துவின் சாயலாக நாம் மாறும் பொழுது இந்த பரிசுத்தமாக்குதல் பூரணமாய் நடைபெறும். இறுதியாக நம்முடைய நிலைமையும் நம்முடைய நடக்கையும் கிறிஸ்துவுக்குள் பூரணமாக இருக்கும். இடைப்பட்ட காலத்திலே தூய ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனவேதான் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வாசிக்கிறோம். பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கான நேரடி அர்த்தம் தேவனுக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்படுவது என்பதாகும். தேவனை விட்டு தூரம் போன பாவி இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்கான தண்டனையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்து அவரண்டை வரும்பொழுது தேவனுடைய பயனுக்கென்று அவன் பிரித்து வைக்கப்படுகிறான். இது பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்தில் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், ஆசரிப்பு கூடாரத்தில் பலிக்காக பயன்படுத்தப்பட்ட பல பாத்திரங்கள், கரண்டிகள் இருந்தன. 40 ஆண்டு கால வனாந்தர பிரயாணத்திற்கு பின்னர் எல்லா உபகரணங்களும் பாத்திரங்களும் பழமையாய் போயிருக்கும். அவைகள் பார்ப்பதற்கு அழகாக இருந்திருக்காது. எந்த குடும்ப பெண்ணும் அவைகளை பார்த்தால்
இவை எல்லாவற்றையும் பழைய பொருட்கள் கடையிலே போட்டு புதிய பொருட்களை வாங்குவோம் என்று தான் கூறுவாள். ஆனால் அவற்றை குறித்து தேவன் பரிசுத்தமான பாத்திரங்கள் என்று கூறுகிறார். ஏனென்றால் அவைகள் தேவனுடைய பணிக்கென பிரத்யேகப்படுத்தப்பட்டவைகள். அப்படி பிரத்யேகப்படுத்தப்பட்டதினாலேயே அவைகள் பரிசுத்தமாயின. இதே விதமாகத்தான் இந்த சத்தியம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் உண்மையாகிறது. கிறிஸ்துவண்டைவர் மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்கள் மீட்கப்படுகிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாகிறார்கள். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த நோக்கத்தோடு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரசங்கிமார்கள் மட்டுமல்ல, மிஷினரிகள் மட்டுமல்ல, கிறிஸ்தவ பணியாளர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பயனுக்காக பிரித்து வைக்கப்படுகிறாள். இப்பொழுது பவுல் தெசலோனிக்கே மக்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள் என்று கூறுகிறார். பவுல் சொல்லும் இந்த எச்சரிப்பு தெசலோனிக்கே மக்களுக்கு மட்டும் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அவர்கள் மட்டும்தான் இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தார்கள், அல்லது ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்தில் தான் விக்கிரக ஆராதனையான காரியங்கள் பாலுறவு பாவங்களோடு தொடர்புடையதாக இருந்தது என்று பண்ணிவிடக்கூடாது. இன்றும் பிசாசின் வழிபாடுகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. இன்றும் பற்பலவிதமான காரியங்களிலே பாலுறவு தொடர்பான பாவங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட பாவங்கள் காணப்படுகின்றன. நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவனுடைய பணியை நீங்கள் கெடுக்கிறீர்கள். கிறிஸ்தவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வாஞ்சிக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்துவினால் மட்டுமே நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பணிக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். தேவனுடைய உபயோகத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகி நாம் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றால் போல் நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தொடர்ந்து 1 தெசலோனிக்கே 4 அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்கள். தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளை சுற்றிலும் தேவனை அறியாத மக்கள் சமயத்தையும் தவறான பாலுறவு பழக்க வழக்கங்களையும் இணைத்து செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். தவறான பாலுறவே கிரேக்க மக்களின் சமயமாய் இருந்தது. கொரிந்து பட்டணத்திலும் அவ்வாறே இருந்தது. தெசலோனிக்கே பட்டணத்திலும் இதே நிலைமைதான். நாம் வாழும் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக, சுவிசேஷத்தை வெளிப்படுத்தும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் பவுல் கூறுகிறார். விசுவாசிகள் மத்தியிலே காணப்படுகிற ஒழுக்கமற்ற வாழ்க்கை நற்செய்திக்கு தடையாய் இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு பணி செய்து கொண்டே பாவத்தில் வாழ முடியாது. தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவேதான் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாகவும் ஆண்டுகொள்ள அறிந்திருக்க வேண்டும் என்று பவுல் அறிவுறுத்துகிறார். இக்காலத்திலே காணப்படும் ஒழுக்கக்கேடான காரியங்கள் நமக்கு அதிர்ச்சியை தருகின்றன. இன்று பல கல்லூரி மாணவியர் சோதோம் குமராவில் வாழ்கிறார்கள் என்று கூறலாம். தேவையற்ற எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையான அன்பை அவர்கள் அறியவில்லை. தேவன் கூறுவது என்ன? திருமண பந்தத்திற்கு ஒவ்வொரு வாலிப ஆணும் பெண்ணும் தன்னுடைய சரீரத்தை தூய்மையாக வைத்திருத்தல் வேண்டும். இன்று மகிழ்ச்சியற்ற குடும்பங்களுக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. ஒரு முக்கியமான காரணம், அவர்கள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இல்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் குடும்ப வாழ்க்கைக்குள்ளும் உண்மை உள்ளவர்களாக இல்லை. தனது வாழ்க்கை துணைக்காக தனது சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்பவர்கள்தான் தங்கள் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாகவும் ஆண்டு கொள்கிறார்கள். இதுவே கர்த்தருடைய பிள்ளைகளின் பழக்கமாகவும் இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கே 4 அதிகாரம் 6 வசனத்தை பாருங்கள். இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எல்லா இடங்களிலேயும் உண்மையோடு இருக்க வேண்டும். இந்த காரியத்தை குறித்து பல விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீதியை சரி கட்டி இருப்பதை பார்த்திருக்கலாம். பாருங்கள், 1 தெசலோனிக்கே 4:7 தேவன்
நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை தொடர்ந்து பாவத்திலே வாழ முடியாது. இளைய குமாரன் சில காலம் வீட்டை விட்டு சென்று பன்றியோடு வாழ்ந்தான். ஆனால் தொடர்ந்து அவன் அங்கே வாழவில்லை. பின்வாங்கி போன ஒரு விசுவாசி திரும்பி வர நிச்சயம் வாய்ப்புகள் உண்டு. பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கேயர் 4:8 பாருங்கள். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். எனவே அவன் தொடர்ந்து பாவத்திலே வாழ முடியாது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமான ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு மட்டுமே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ முடியும். கலாத்தியர் நிருபத்திலே மாம்சத்திற்கடுத்த பாவங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஈடுபடக்கூடாது என்பதை குறித்து பவுல் கூறியிருக்கிறார். அதற்கு பதிலாக ஆவியின் கனி அவர்கள் வாழ்க்கையிலே எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ரோமர் 8:3 பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்கள். அதெப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இங்கே நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் நியாயப்பிரமாணம் தவறா? நியாயப்பிரமாணத்தில் எந்த தவறும் இல்லை. 10 கற்பனைகளிலே எந்த தவறும் இல்லை. பிரச்சனை மனிதனிடத்திலே தான் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினிடத்திலே இது இல்லை. 10 கற்பனை எதிர்பார்க்கும் நிலையை மனிதன் அடைய முடியாது. அல்லது புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற கட்டளைகளை கொண்டு ஒரு மனிதன் வாழ முடியாது. விசுவாசிக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரே அவன் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அவனுக்கு உதவி செய்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஒருவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவை ஒருவர் விசுவாசிக்கும் அந்த நொடியிலேயே பரிசுத்த ஆவியானவர் அவனில் வந்து தங்குகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 19 அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திற்கு வந்து சேர்ந்த பொழுது அங்கே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்ட சிலரை கண்டார். ஆனால் அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லாததையும் அவர் பார்த்தார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களா என்று அவரிடத்தில் கேட்டார். அதை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டதில்லை என்று சொன்னார்கள். யோவான் கொடுத்த ஞான ஸ்நானத்தை குறித்து தான் அவர்கள் அறிந்திருந்தார்களே ஒழிய, ஒருவர் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் வாழ்க்கையிலே வந்து தங்குவார் என்பதை அறியவில்லை. எனவே அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அவர்கள் விசுவாசித்த பொழுது பரிசுத்த ஆவியினாலே அவர்களும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு விசுவாசிகளின் சரீரமாகிய திருச்சபையின் அங்கமானார்கள். அதற்கு பின் பல முறை பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை ஒரு மனிதன் அனுபவிக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக பரிசுத்தமாக வாழ அவரே உங்களுக்கு உதவி செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 4:9 சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. ஒருவர் விசுவாசி என்று சொன்னால் சகோதரரை நேசிக்கும் அன்பு அவரிடத்திலே இருக்கும். ஆவியின் கனியும் அன்புதான். இது எழுத்தளவில் இருக்கும் அன்பு அல்ல. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அன்பை உண்டு பண்ண முடியும். பவுல் என்ன சொல்கிறார்? அதாவது, ஒருவர் விசுவாசி என்றால் அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படும் அன்பே அதற்கு சாட்சி. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களோடு அறையில் தங்கியிருக்கும் ஒருவரோ அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒருவரோ அல்லது உங்கள் திருச்சபை அங்கத்தினர்களிலே ஒருவரோ உங்களை விட சற்று வித்தியாசமானவர்களாக காணப்படலாம். அவருடைய விருப்பு வெறுப்பு வித்தியாசமானதாக இருக்கலாம். இப்படி உங்களுக்குள்ளே பல காரியங்களை குறித்து கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒருவர் மேல் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு சாட்சி. எனவேதான் யோவான் சொல்லும் பொழுது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று 1 யோவான் 4 கூறியிருக்கிறார். இன்று கிறிஸ்தவ சமுதாயத்திலும் தேவனை அறியாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நீங்கள் தேவனை அறிந்த ஒருவர் என்றால் உங்கள் அன்பே அதற்கு சாட்சியாக இருக்கும். தொடர்ந்து பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:10 அந்தப்படி
நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகோதர அன்பானது நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக வேண்டும். தெசலோனிக்கே சபை மக்கள் அன்புள்ளவர்களாக இருந்தார்கள் என்றாலும் அவர்கள் இன்னும் அதிகமாக அதிலே வளர வேண்டியவர்களாக இருந்தார்கள். அன்பில் அவர்கள் பூரணப்படவில்லை. அவர்கள் வளர்ச்சி அடைவதற்கான அநேக பகுதிகள் இன்னும் இருந்தன. உங்களைப் போல சிந்திக்கும் ஒருவரை நீங்கள் எளிதாக நேசிக்கலாம். ஆனால் உங்களை விட வித்தியாசமாய் சிந்திப்பவர்களையும் வித்தியாசமான பொழுதுபோக்கு பழக்கம் உள்ளவர்களையும் உங்களால் நேசிக்க முடிகிறதா? பிரியமானவர்களே, மற்ற விசுவாசிகள் மேல் உங்களுக்கு இருக்கும் அன்பை வைத்தே நீங்கள் உண்மையாகவே ஒரு விசுவாசியா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு. யோக்கியமாக நடக்க வேண்டும் என்பது இன்றும் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கட்டளை. ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் தான் அறிந்திருக்கிற சத்தியத்திற்கு ஏற்ப, தேவனுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப தூய ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவன் யோக்கியமாய் நடக்கிறான். மனிதருக்கு முன்பும் யோக்கியமாக நடக்க வேண்டும், தேவனுக்கு முன்பும் யோக்கியமாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய பணிக்கும் யோக்கியமான முறையிலேயே காணிக்கைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில ஊழியங்கள் அல்லது ஊழியர்கள் வயதானவர்களை அதிகம் தொந்தரவு செய்து இறுதி நாட்களிலே அவர்கள் சொத்துக்களை எல்லாம் தங்களுக்கென பெற்றுக்கொள்ள முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவ்வாறு செயல்படக்கூடாது. யோக்கியமாய் நடக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் விசுவாசிகளோடு நடந்து கொள்ளும் விதத்திலேயும், விசுவாசிகள் கர்த்தருடைய ஊழியக்காரரோட நடந்து கொள்ளும் விதத்திலேயும் ஒருவருக்கொருவர் யோக்கியமானதை செய்ய வேண்டும். அப்படி நாம் யோக்கியமாய் நடக்கவில்லை என்றால் தேவன் நம்மை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். வசனம் 12 பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அமைதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுவும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கட்டளை என்று சொல்லலாம். இன்று மக்களை பேசுவதற்கு கற்றுக் கொடுக்கும் அநேக பள்ளிகள் இயங்கி வருகின்றன. வேதசாஸ்திர கல்லூரிகளிலேயும் அதற்கென்று சிறப்பு வகுப்புகள் இருக்கிறது. இதே வேளையில் அமைதலாக இருக்கவும் கற்றுக் கொடுக்கும் வகுப்புகள் துவங்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியர்களும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமாக பேசும் சில ஊழியர்கள் கேள்விக்குறியானவர்களாய் இருக்கிறார்கள். வீடுகளை சந்திக்க செல்லும் பொழுது தேவையில்லாமல் பல தீமையான காரியங்களை பேசி தங்கள் சாட்சியையே கெடுத்து கொள்ளுகிறார்கள். உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்க வேண்டும் என்றுதான் இங்கே பவுல் எழுதுகிறார். அதன் பொருள் என்ன? உன் வேலையை பாரு என்று நாம் சொல்வோம் அல்லவா? அதுதான். உங்கள் சொந்த வேலையை பார்ப்பது நன்று. தேவையில்லாமல் மற்றவருடைய காரியங்களிலே மற்றவர்களை குறித்து பேசி அவர்கள் வாழ்க்கையிலே தலையிட்டு கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. இதுவும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு சிறந்த கட்டளையாய் இருக்கிறது. மேலும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்கிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்களை ஒரு விசுவாசி என்று கூறிக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கென்று ஒரு வேலை இருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். தேவனுக்கு பிரியமான ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்து கொண்டு இருக்க வேண்டும். சிலர் என் மனைவி சம்பாதிக்கிறாள், எனவே நான் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை என்று சொல்லி தங்களுடைய நேரத்தை வீணாக செலவு செய்கிறார்கள். அருமையான சகோதரனே, தேவன் உங்களுக்கு சுக தேகத்தையும் நல்ல கரங்களையும் கால்களையும் கொடுத்திருப்பார் என்றால் நீங்கள் கட்டாயம் ஏதாவது ஒரு பணியை செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக வேலை செய்யாதிருக்கிறவன் சாப்பிடாதிருக்க கடவன் என்றுதான் எழுதுகிறார். இன்று நாம் தியானித்த வேத பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எந்தெந்த காரியங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுமோ, எதில் நீங்கள் இன்னமும் வளர வேண்டுமோ அதை குறித்து வைத்து தூய ஆவியானவரின் சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். அவரே நிச்சயம் உங்களை பலப்படுத்தி வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை இன்றும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எதை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை என்று பவுல் கூறுகிறார். எதை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை என்று பவுல் கூறுகிறார்.
ஆப்ஷன் ஏ சகோதர சிநேகம், ஆப்ஷன் பி விசுவாசிகளின் ஐக்கியம், ஆப்ஷன் சி குடும்ப ஐக்கியம். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் கவனத்துடன் கேட்டீர்கள். இயேசுவின் 2ஆம் வருகை நிச்சயமாக உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நமக்கு முன் மரித்த விசுவாசிகளும் அவர் வரும்போது உயிரோடு எழுப்பப்பட போகிறார்கள். மரணத்தை குறித்து யாரும் அஞ்ச வேண்டியதில்லை. ஏனென்றால் மரணம் நிரந்தரமானதல்ல. அவர் வரும்போது நாமும் நம் சரீரத்தோடு எழுப்பப்படுவோம். நம்முடைய ஆத்துமா அழிந்து போவதில்லை. நம்முடைய ஆத்துமா தன்னை தந்த தேவனிடத்திற்கே திரும்பி போகிறது. எனவே நாம் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவரின் வழியில் நடந்து அவரை பின்பற்றுவோமாக. அவரே உங்களை ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகும் 1:7.